ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த ஹாங்ஃபு நிறுவனம் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் காலணிகள் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ஒரு புதிய நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டுக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங்ஃபு நிறுவனம் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் 25,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில காலணிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை அமையவிருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த காலனி தொழிற்சாலையை பொறுத்தவரை கிராண்ட் அட்லாண்டிகா ஹாங்ஃபு இந்தியா ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலையை 1500 கோடி ரூபாய் முதலீட்டுல நிறுவ இருக்கிறது. இதுல நேரடியாக 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதில் மிக குறிப்பாக கிராமப்புறங்களை சேர்ந்த பெண்களுக்கு இதுல 85% வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான வேலை வாய்ப்பை 85% இந்த நிறுவனத்துல அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்குவதற்கான ஒரு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ராணிப்பேட்டையுடைய மாவட்ட அமைச்சராகவும் அதே போல கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக கூடிய காந்தி, அதே போல தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அதே போல அந்த கிராண்ட் அட்லாண்டியா ஹாங்ஃபு இந்தியா நிறுவனத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரை இது மிகப்பெரிய தொழிற்சாலை அமைவிருக்கிறது. ஏறக்குறைய 25,000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலும் அதிலும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கிராமப்புற பெண்களை இதுல இந்த பணிகள்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிறுவனம் அமையவிருக்கிறது. இந்த காலனி பொறுத்தவரை நான் லெதர் ஃபுட்வேர்னு சொல்லக்கூடிய அந்த லெதர் அல்லாத ஒரு காலனியை உருவாக்கக்கூடிய நிறுவனமாக இது அமையவிருக்கிறது. குறிப்பாக நான் லெதர் ஃபுட்வேர், அதே போல அத்லட்டிக் ஃபுட்வேர் சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கு அல்லது விளையாட்டு நபர்களுக்கான காலணிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாகவும் நான் லெதர் ஃபுட்வேர்னு சொல்லக்கூடிய லெதர் அல்லாத செருப்புகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் அமையவிருக்கிறது. அந்த அடிப்படையில் 25,000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான இந்த தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் 4வது நாளாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட நண்டலாறு பிரிவு கோணவாய்க்காலில் ஆகாய தாமரை அதிக அளவில் மண்டி இருப்பதால் தண்ணீர் செல்ல முடியாமல் அருகே உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்தது. இதனால் பண்ணைநல்லூர் கிராமத்தில் 30 முதல் 50 நாட்களான சம்பா சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இதேபோல் அன்னதானபுரம், சிறுபுலியூர், பாவட்டக்குடி, பன்னூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சதுனால தண்ணி விட்றதுக்கு ஒரு 50 நாள் பயிர் எல்லாம் வீணாக போயிட்டு ஆறு உடப்படுத்ததுனால தூர் வராத காரணத்தினால அது சரியாக நல்ல முறை செஞ்சு கொடுக்கும்படி தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 35,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. தொடர்மழை காரணமாக நெய்வாசல், தலையாமங்கலம், காட்டூர், பூதலூர், திருவையாறு, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30 நாட்களே ஆன இளம் பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கின. வடிகால் வாய்க்காலில் மழைநீர் நிரம்பி செல்வதால் தண்ணீர் வடியாமல் விளைநிலங்கள் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. விளைநிலங்களில் இல்லை என்று தெரியாத அளவிற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இடுப்பளவிற்கு தண்ணீர் நிற்பதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.